வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பாருங்கள் 10/8/2025க்கான டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 9/8/2025க்கான டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெஸிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கெஸிங் குரூப் இருக்குன்பா. கெஸிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலில் இருக்குது. டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து மெயின் சேனல் லிங்கு. உங்களுக்கு கெஸிங் குரூப் வேணும் அப்படின்னா வந்து டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கள், ஓகேங்களா? நம்மளுக்கு கெஸிங் குரூப் பார்த்திங்கன்னா டெலகிராம் சேனலில் தான் இருக்குது, யூடியூப்பில் கிடையாது. இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 076. இந்த 076க்கு பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போர்டில் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. ஒரே போர்டில் கிடச்சதுனால நம்ம வந்து அதை வந்து பிரித்து தான் கொடுத்துருக்கோம், ஒன்றா கொடுக்கல. ஆல் போர்டு பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சுன்னு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருந்த நம்பர். ஆல் போர்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கெஸிங் எடுத்துருந்தேன், நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தது. அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்லா ஃபெயில் ஆகிருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இன்றைக்கி 9 நாளாக 1ஆம் தேதியிலேருந்து 8 நாள் வரைக்கும் நம்மளுக்கு வினி கொடுத்த கெஸிங். அதை நான் ட்ரிக்கு எடுத்து பார்த்திங்கன்னா 8 நாள் நல்ல ஒரு கனெக்ட் ஆகிருக்குன்றதுனால கொடுத்துருந்தேன். அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி கரெக்டாக ஃபெயில் ஆகிருக்கு. சரி, ஓகே, பார்க்கலாம். நல்ல ஒரு ட்ரிக் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 4-5-3 4-5-3க்கு பார்த்திங்கன்னா 4 ஏ போர்டில் கரெக்டாக போர்டு மாறாத வச்சு கிடச்சிருக்கு. 5-3 நம்பருமே கிடச்சிருக்கு. ஜஸ்ட் மிஸ் ஆகிருக்கு. இது ஒரே போர்டில் நம்மளுக்கு கிடைச்சதுனால ஜஸ்ட் மிஸ் ஆகிருக்கு. 4-5 அப்படின்ற ஒரு செட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து ஏபி வந்து பாஸ் ஆகி நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 4-5-9 அப்படின்ற ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம். 4-5-9 இது ஸ்ட்ராங்காகவும் கொடுத்துருக்கோம். 4-5 ஏசி ஏபி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இதில் ஏபி கனெக்ட் ஆகிருக்கு. 3ஆம் நம்பர் இதில் சேர்த்து கொடுத்துருந்தோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். 3-9-5 அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம். 3-5 பிசி வந்து கனெக்ட் ஆகி ஜஸ்ட் மிஸ் ஆகிருக்கு. இதுலேயும் பார்த்திங்கன்னா பிசி கனெக்ட் ஆகி ஜஸ்ட் மிஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 பாக்ஸில் நம்மளுக்கு ஜஸ்ட் மிஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 6 மணிக்கு மட்டும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கு நண்பா. அடுத்து பார்த்திங்கன்னா 0-7-0 இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு நம்பரும் கனெக்ட் ஆகலை. நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கும்போது ஃபெயில் ஆகுது. ஓகே, நம்மளுக்குன்னு ஒரு ட்ரிக்கு கண்டிப்பாக கிடைக்கும், பார்க்கலாம் நண்பா. 10/8/2025க்கான டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் நம்பர் பாருங்கள். 1 மணிக்கான கெஸிங் நம்பர். ஏ போட பொறுத்த வரைக்கும் 3-6, பி போட பொறுத்த வரைக்கும் 5-0, சி போட பொறுத்த வரைக்கும் 8-4. ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 3-5 3-0 3-4, 6-0 6-5 6-4. ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா 3-0 3-4. பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 3-5-8 3-5-4 3-0-8 3-0-4 6-5-8 6-0-4. பாக்ஸில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 3-0-4 6-5-8. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் 2-3 2-3லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற ஆல் போர்டை ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 7-2, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1-9, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3-6. ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 7-1 7-9 7-6 2-1 2-9 2-6. ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 7-9 2-9. பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 7-1-3 7-1-6 7-9-3 7-9-6 2-1-3 2-9-6. ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 7-9-3 2-9-6. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 1-9 ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற ஆல் போர்டை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா 8 மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1-8, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 7-0, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4-6. ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. அதில் பாருங்கள் 1-7 1-0 1-6 7-4 7-6 0-6. ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 1-0 1-4. பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 1-7-4 1-7-6 1-0-4 1-0-6 8-7-4 8-0-6. ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 8-7-4 1-0-6. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 7-1 7-1லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற ஆல் போர்டை ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நாளைக்கு 3 சோலையும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா 2-2 3-3 1-1 9-9 அப்படின்னு 3 சோலையும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது நம்பர். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சோலில் ஸ்ட்ராங்காக போட்டால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கன்பா. சரி, ஓகே நண்பா, அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.